வாழ்க்கையில் வெற்றி பெற 3 வழிகள். பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடமுள்ள பணிவுதான் உன்னை ஒரு சிறந்த மனிதராக உயர்த்திக் காட்டும். இன்று அரிதாக இருப்பதெல்லாம் நாளை நமக்கு எளிதாக கிடைக்கலாம். பொறுமையாக காத்திருங்கள். மற்றவர் தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன் தவறை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். கோபத்திலும் குழப்பத்திலும் உன் சிந்தனையில் தோன்றுகின்ற தவறான எண்ணங்களே உன் அழிவிற்கு கூர்தீட்டப்படும் ஆயுதம். கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். நடக்க இருப்பதை உன்னால் கணிக்க இயலாது. நடக்கப் போவதை உன்னால் உருவாக்கவும் முடியாது. நடப்பவை அனைத்தும் இனிமையானவை என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள். கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும். ஆனால் அதற்கு அது தீர்வாகாது. அமைதியே பல சந்தர்ப்பங்களில் சிறந்த தீர்வாகும். மற்றவர்களை மாற்றுவதற்கான முயற்சியை நிறுத்திவிட்டு உங்களை மாற்றிக்கொள்ளும் போது உங்கள் உலகம் சிறப்பாக மாறும். உன் லட்சியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உனது வாழ்க்கை உன்னை மகிழ்ச்சி என்னும் பாதைக்கு அழைத்துச் செல்லாது. கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும். சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கையை நல்லதாக மாற்றிவிடும். சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் பாதித்துவிடும். சிந்தித்து செயல்படுங்கள். எப்படியும் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவருக்கு அவமானங்களும் துன்பங்களும் வெற்றிக்கான திறவுகோலாகத்தான் தெரியும். சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. மனிதர்கள் எம்மாத்திரம்? யோசித்து ஒரு செயலை தொடங்கும்போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலிச் சொற்கள்தான் அதிகம் இருக்கும். உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள். அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். செய்யும் தொழிலை நேசி, ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே. ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டார். உனது வேலையை மட்டுமே நேசிப்பார். வாழ்வதற்கு 1000 வழி இருப்பது உண்மை. அதை சரியாக கண்டறிந்து வாழ்வதுதான் திறமை. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்ல வையுங்கள். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் வினையை அடைந்தே தீருவர். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. தனித்து நின்றாலும் துணிந்து நில்.
பலருக்கு தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்கத் துவங்கி விடுகிறது. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில்.